கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டவே படிச்சிட்டியா? அப்போ நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்கோ. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே. உன்னை நினைச்சு பார்க்கும்போது மனசுல கவிதை அருவி மாதிரி கொட்டுது. அது எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அது எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. எனக்குண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றும் ஆவறதில்ல. எதுவும் எழுதிக்க, நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போடுக்கணும். இங்க பாரு, எனக்கு என்ன ஆனாலும் என் உடம்பு தாங்கிடும். உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி. அது எழுதணுமா? ஹே, அது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க அழுகியா வருது. ஆனா நான் அழுது என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர அழுக கூட நின்றுடுது. மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. சோகம் உன்னை தாக்கும் என்றென்றும் போது வந்து அழகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாலாட்டு சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே, அது உனக்கு புரியுமா? சுபலாலி லாலி லாலி லாலி, அபிராமி லாலி லாலி லாலி.